38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இங்க நம்ம பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை சந்திக்க கடந்து போகிறார். அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது 38 வருஷம் வியாதி. பாருங்க, வேதாகமத்தில் அநேக இடங்களிலே நம்ம சில அளவுகளை ஆண்டவர் குறிப்பிடுவார். இரவும் பகல், சரிங்களா, சிறு வயது முதல். இங்கே நம்ம பார்க்கிறோம் 38 வருஷம். இந்த அளவீடுகள்லாம் எதை நம்ம பார்க்குறோன்னா பெரும்பாடு. ஏன் அதெல்லாம் குறிப்பிட்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறான்னு சொன்னால், அதனுடைய சிவியாரிட்டி அவ்வளோ, அந்த காலங்கள் அவர்கள் அனுபவித்த பாடுகளை குறித்து நமக்கு என்ன பண்ண தெளிவுபடுத்துகிறது. இங்கே 38 வருஷம் என்று சொல்லும் பொழுது எவ்வளோ கொடிதான வேதனையோடு அந்த வாழ்க்கை இருந்திருக்கும் பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு வருஷம் வியாதியாக இருந்தாவே எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? சரீரத்தினாலே கஷ்டம், மனதளவில் கஷ்டம். அதுக்கப்புறம் ஒருவேளை அவன் சம்பாதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய சம்பாதனை நின்று போயிருக்கும். அவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணுறதா இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்திகளும் செல்வங்களும் அழிந்திருக்கும். சும்மா நான் சொல்கிறேன், ஒரு வருஷம் அந்த காலத்தை நான் குறிப்பிடுறேன். ஆனால் இந்த மனுஷனுக்கு பாருங்க, 38 வருஷமான வியாதி. எவ்வளோ கொடுமையான வேதனையான சூழ்நிலை பாருங்க. அதனால இந்த மனுஷனை எங்கே கொண்டு விட்டுறாங்கன்னா, பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தண்டையில் கொண்டு வந்து விட்டுறாங்க. ஏன்னா அந்த குளத்தில் எப்பொழுதாவது தேவதூதன் கலக்க வரான். அப்பொழுது யார் முதலாவது அந்த குளத்தில் போய் இறங்குறாங்களோ அவங்க எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு சுகமாயிடும். இந்த 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருக்கிற இந்த மனிதன் எவ்வளோ காலம் அந்த பெதஸ்தா குளத்தில் இருந்தானோ எனக்கு தெரியாது. ஆனால் சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து கேட்கிறான், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 7ஆம் வசனத்தில் சொல்லும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை, என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே யாராவது ஒருத்தர் என்ன பண்றாங்க, போய் இறங்கிடுறாங்க. எவ்வளோ காலம் இப்படி நடந்தது? அந்த எதிர்பார்ப்பு எவ்வளோ காலம் ஏமாற்றமாய் முடிந்தது என்று தெரியல. ஆனால் தன்னுடைய வேதனையை அவன் அங்கே விளக்குகிறான். ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனே இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்க, உடனே அவனை சுகமாக்குறார். கர்த்தர் அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாக்கி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான்னு சொல்லி யோவான் 5:9 பார்க்கிறோம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம் தானே? 38 வருஷமா வியாதிப்பட்டு இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகமாக்கினார். எல்லாருக்கும் தெரியும். பாருங்க என்ன நடக்குது என்று சொல்லி. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு யோவான் 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்க, அதுக்கப்புறம் அவன் சொஸ்தமான பிறகு இவ்வளவு காலம் அந்த பெதஸ்தா குளத்தண்டையில வியாதியோடு, பலவீனத்தோடு, பாடுகளோடு, கண்ணீரோடு, தனிமையோடு, போராட்டத்தோடு, ஏமாற்றத்தோடு இருந்தவனை கர்த்தர் சந்தித்து அவனை சுகமாக்கினார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவனை தேடி போனார். ஆண்டவர் அவனை தேடி போனார். அவன் ஆண்டவரை தேடி வரல, தேவன் அவரை தேடி போனார். நீ கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான ஒரு அன்பு என்னன்னு சொன்னா, நம்மை தேடி வருகிற அன்பா இருக்கிறது.
நாம ஆண்டவரை தேடி போனதில்லை, அவர் தான் நம்மை தேடி வந்தார். இந்த உலகத்துக்கு இரட்சகராக நம்மை விடுதலாக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்மை தேடி வந்த தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ சொஸ்தமானாய். நீ இந்த 38 வருஷம் உன்னை வேதனைப்படுத்தின அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். நீ சுகமாயிருக்கிறாய். அந்த வியாதியினுடைய கொடுமையிலிருந்து நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். இன்னைக்கு நான் உன் சொல்றேன் பார், நீ திரும்ப பாவம் செய்திராத. திரும்ப நீ பாவம் செய்தினா அதிக கேடான காரியம் உனக்கு நேரிடும். இந்த 38 வருஷத்துக்கு, இந்த 38 வருஷமாய் நீ அனுபவித்த கொடுமைக்கு, வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவம். திரும்ப நீ பாவம் செஞ்சினா அதிக கேடு. அதாவது அந்த 38 வருஷத்தை அனுபவித்த கொடுமையை விட, வேதனையை விட, துன்பத்தை விட, தனிமை விட அதிக கேடு உனக்கு வரும். அதனால நீ பாவம் செய்யாதே. இன்னைக்கு ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம எச்சரிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு ஆலோசனை சொல்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். என்ன பாருங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில தோல்விக்கும், போராட்டத்திற்கும், இழப்பிற்கும், பலவீனத்திற்கும், அலைச்சலுக்கும், குறைவுகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? பாவம். தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், நம்முடைய கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்ம என்ன பண்ணார்? மன்னிச்சிடுறார். எல்லாத்தையும் மன்னிச்சிடுறார். மன்னிச்சு அவருடைய மன்னிப்பு நமக்கு கிடைத்த உடனே நம்ம எல்லாவற்றிலிருந்து என்ன விடுதலை ஆயிடுறோம். ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு கிடைக்கும் போது அவன் விடுதலையாக்கப்படுகிறான், அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஆனா திரும்ப அந்த பாவத்தை நம்ம செய்யும் பொழுது, தேவன் மன்னித்த அந்த பாவத்தை திரும்ப செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்தோம் பாருங்க, அந்த கொடுமை விட அதிகமான கொடுமை வருமா? அதுதான் பின்மாற்றமான ஜீவி. இன்னைக்கு நான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அதெல்லாம் உனக்கு வரக்கூடாது. கிருபையாய் உன் பாவத்தை உனக்கு நான் மன்னித்தேன். உன் பாவத்திற்கு தக்கதாக நான் உனக்கு செய்யல. உன் அக்கிரமத்துக்கு தக்கதாக நான் உனக்கு என்ன பண்ணல? தண்டனை கொடுக்கல. உன் மீறுதலுக்காக நான் ஒருக்கப்பட்டேன். உன்னுடைய அக்கிரமங்களுக்காகத்தான் நான் காயப்பட்டேன். பாவத்தின் நிமித்தம் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பு கிடையாது. இந்த மன்னிப்புன்றது சாதாரணமானது கிடையாது. பாவத்துக்குரிய அந்த சம்பளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அனுபவித்தார். நமக்கு மன்னிப்பு எப்படி கிடைத்தது என்று சொல்லி பார்ப்போம். இப்படித்தான் நமக்கு கிடைச்சிச்சு. எல்லாவற்றையும் ஆண்டவர் மனதார மன்னித்தார். அவரிடத்துல கேட்டோம்ல, என்ன மன்னி ஆண்டவரே, நான் செய்த எல்லா பாவத்தையும் அதற்குரிய தண்டனை கொடுக்காம என்னை மன்னியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் மன்னித்தாரல்ல. அந்த மன்னிப்பின் வாயிலாக நாம் பெற்றிருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டல்லவா? அந்த மன்னிப்பின் மூலமா தான் நாம் சுகமாக்கப்பட்டு இருக்கிறோம், குணமாக்கப்பட்டு இருக்கிறோம், உயர்த்தப்பட்டு இருக்கிறோம், இளைப்பாறுதலுக்குட்பட்டு இருக்கிறோம், வெற்றி பெற்று இருக்கிறோம், மென்மையாய் வாழ்கிறோம், அடுத்தவர்களுக்கு முன்பாக குறைவில்லாமல் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியும்? திரும்ப பாவம் செய்கிறாங்க. திரும்ப பாவம் செய்யும்போது
நான் உனக்கு இறங்கி உனக்கு மன்னித்த அந்த பாவங்களை திரும்ப செய்யும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? அதிக கேடானது நமக்கு வந்துடும். இது ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை கிடையாதுங்க. அது பாவத்துக்குரிய விளைவாய், பாவத்துடைய கிரியா இருக்கிறது. சிலுவையிலே கிருபையாய் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த மன்னிப்பின் வாயிலாக நாம் பெற்றிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எப்படி தெரியுமா நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும்? எப்படி பாதுகாத்து கொள்ள முடியும் சொல்லுங்க? எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும்? திரும்ப தேவன் வெறுக்கிற காரியங்கள் செய்யாம, திரும்ப பழைய பாவத்தை நம்ம செய்யாம நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை நினைத்து வாழும்போது அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை மனதார மன்னிக்கிறார். அவங்க தேவனிடத்துல மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் திரும்ப அந்த பழைய பாவத்தை செய்யும் பொழுது தேவன் கொடுக்கிற அந்த மன்னிப்பு என்ன ஆயிடுது? வீணாய் போய்விடுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வந்துடுது. ஆண்டவர் அந்த 38 வருஷம் வியாதிப்பட்டிருந்த மனுஷனை சொஸ்தமாக்கின பிறகு அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ அனுபவித்த எல்லா கொடுமை, கஷ்டம், தனிமை, போராட்டம், பாரம் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? உன் பாவம். அது எல்லாவற்றையும் என்ன ஆச்சு? இன்னைக்கு உன் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போனது. நான் மன்னித்து விட்டேன். அதன் மூலமா தான் உனக்கு சுகம் கிடைத்தது. உன்னை தேடி உனக்கு நான் சுகத்தை கொடுத்தேன். யாரும் இல்லைன்னு சொன்னேன்ல, வேதனைப்பட்டு இருந்தல்ல, ஏமாற்றம் அடைந்துட்டு இருந்தல்ல, வாழ்க்கையில பெரும்பான்மையான பகுதியை வியாதியிலேயே கழித்து விட்டல, உன்னை நான் தேடி வந்தேன். உன் மீது அன்பு வைத்தேன், பாசம் வைத்தேன். நீ வாழ வேண்டும் என்று விரும்பி வந்தேன். உன்னை சுகமாக்கினேன். திரும்ப பாவம் செய்து அதற்கு மேலான ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் கூட இன்னைக்கு நம்மை தேடி வந்தார்ல, நம்மை தேடி வந்தார். அவர் தேடி கிருபையாய் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணார்? மன்னித்து நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார், ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஒரு புதிய மேன்மை கொடுத்தார். இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற எல்லா இளைப்பாறுதலுக்கு காரணம் அந்த மன்னிப்பு தான். அந்த மன்னிப்பை தேவன் கொடுத்த இரக்கமான கிருபையான அந்த மன்னிப்பை நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? பாதுகாத்துக்கொள்ள. திரும்ப நம்ம பாவம் செய்யும் போது அதற்கு மன்னிப்பு கிடைக்கிறது இல்லை, அதற்கு பதில் தண்டனை கிடைக்குதான். பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 25வது வசனம், 27வது வசனம், 26, 27 நான் வாசிக்கிறேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்து பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினுமே இருக்கும். 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு நம்ம அந்த தேவன் கொடுத்த மன்னிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை நம்ம பாதுகாக்கலன்னு சொன்னா, அந்த மன்னிப்பை உதாசீனப்படுத்தும் சொன்னா, அந்த கிருபையின் ஆவியை நிந்திப்போன்னு சொன்னா, பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று
என்னவோன்னு சொன்னால், தேவனுடைய குமாரனை காலிற்களை மிதிப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன நடக்கும்னா தண்டனை கிடைக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை முன்னிலைமையை பார்க்கலாம் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக இருக்கும். அதனால் தேவன் கொடுத்த இந்த மகா பெரிய மன்னிப்பை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இழந்து போகாம அதை பத்திரமாக நம்ம பாதுகாத்து கொள்ளும் பொழுது நமக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் நாம் அதை என்ன பண்ண மாட்டோம், இழந்து போக மாட்டோம். தேவன் கொடுத்த சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், நிறைநிறுத்தி கொள்ள முடியும். ஆமென். இதுவரையிலும் நாம் செய்த எந்த பாவத்துக்குரிய தண்டனையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கவே இல்லை. ஆமென். இதுவரையிலும் நாம் செய்த ஒரு பாவத்துக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கல. எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார், மன்னித்தார். ஆனால் இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இனி நாம் செய்கிற ஒவ்வொரு மீறுதலுக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு காரியங்களுக்கும் நிச்சயமா ஒரு தண்டனை உண்டு என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தேவன் கொடுத்த அந்த மன்னிப்புக்கு நன்றி உள்ளவர்களாக அவர் மீது அன்பு செலுத்தி நம்முடைய பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.